ரேஷ்மா, ரேஷ்மா, எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? யாராச்சும் வராங்களா இந்த வீட்டுல? மாப்பிள்ளைய கொண்டு கூட்டிட்டு வந்து ரொம்ப நேரம் வாசல்ல நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் முன்னாடி அனுப்பிவிட்டேன். என்னதான் பண்றாங்களோ? ஒரு ஆத்தி தட்டை கலக்குறதுக்கு 10 பேரு. ஷோ கடவுளே! பாட்டி, என்னாச்சு? ரகு, ஒரு நிமிஷம் இருந்துக்கையா. நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். ரொம்ப நேரமா சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், யாருமே வந்த மாதிரி இல்ல. நானாச்சும் போயிட்டு தட்டை கலக்கி கூட்டிக்கிட்டு வரேன். என்ன பண்ணுறது? சரி பாட்டி. ரகு, என்னன்னு ஏதாச்சும் வேணுமா சொல்லு. அதெல்லாம் எதுவும் இல்ல. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அதான் எப்படி கேட்கறதுன்னு தெரியல. என்ன கிஸ்ஸா? சீ, ஆளை பாரு. எப்ப பார்த்தாலும் எதையாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணுதான் கேட்கணும். இருக்கா? அடிப்பாவி, கட்டின புருஷன் மேல கொஞ்சம் கூட பயமும் இல்ல, மரியாதையும் இல்ல. இரு இரு, என் பாட்டி வரட்டும், சொல்லி கொடுக்குறேன். ரகு, பின்ன என்ன, கொஞ்சமாச்சும் மதிக்கிறியா என்ன நீ? முன்னாடிதான் பரவாயில்ல, ரகுன்னு பேர் சொல்லி கூப்பிட்ட. ஃப்ராடுன்னு சொல்லுவ, கிறுக்குன்னு சொல்லுவ. இப்போ புருஷன் ஞாபகம் இருக்குல்ல, கல்யாணம் ஆயிட்டு. அதெல்லாம் ஞாபகம் நல்லாவே இருக்கு. உங்களை மாமன்லாம் கூப்பிட முடியாது, சரியா? உன்னை எப்படி கூப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியும். சரி, என்ன கேட்க வந்த கேளு. இல்ல, ஒரு சின்ன விஷயம்தான். அதுக்கு பாட்டியா இவ்வளவு கோவப்படுறாங்க, அதான் கேட்கணும்னு நினைச்சேன். பாட்டி எப்பவுமே அப்படிதான். அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை செய்யணும். செய்யலைன்னா பாட்டிக்கு ரொம்ப கோவம் வரும், பிடிக்கவும் பிடிக்காது. அவங்க கிட்ட அதோட பேசவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு கூட போகும். எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட எங்க வீட்டுல சண்டை நடந்திருக்கு, ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம். ரகு, என்ன வரும்போதே பயமுறுத்துற மாதிரி சொல்றீங்க? லூசி, பயம்லாம் முறுத்தல, உண்மையாதான் சொல்றேன். அவங்க முன்னாடியே சொல்லிவிட்டாங்களே ரேஷ்மா கிட்ட, நம்ம வர்றதுக்கு கோவில்லாம் போயிட்டு வந்தோம். எப்படி பார்த்தாலும் ஒரு 1 hour ஆயிருக்கும். இன்னும் வரலன்னொடனே அவங்களுக்கு இன்னும் கோவமாயிட்டு, அவ்வளவுதான். சரி. என் மேலேயும் கோவப்படுவாங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. உங்க மேல கோவப்பட்டிருக்காங்களா? எனக்கு இது வரைக்கும் ஞாபகம் இல்ல. என்ன இப்படி சொல்றீங்க? அப்ப ரேஷ்மாக்கா கிட்ட, பிரியா கிட்ட எல்லாம் நிறைய கோவப்பட்டு நான் பாத்திருக்கேன். ஆனா உங்ககிட்ட கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. அத நீ அவங்க கிட்ட தான் கேட்கணும், என் கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ரகு, சி லூசி, இப்ப பேச வேண்டிய டாபிக் அதுவே இல்ல, வேற இருக்கு. எதுவும் இல்ல, நீங்க சும்மா இருங்க. ஆளை பாரு, ஆளை. நீங்க எதுக்கு அடி போடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சி, போங்க தூர. கல்யாணம் முடிப்பாங்களாம், தூர போனோமா எப்படி? ரகு, சும்மா இருக்க மாட்டீங்களா? சும்மா இருக்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். என்ன சி, இவ்வளவு மோசமா பேசுறீங்க? எல்லாமே நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன மோசமா பேசுறேன்னு சொல்றியா? நான் நார்மலா தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உன்னுடைய புத்தி தான் தப்பான புத்தி. யாரு, எனக்கா? ஆமா, நான்லாம் ரொம்ப நல்லவன் தெரியுமா? சொன்னாங்க சொன்னாங்க, டாக்டர் ரகு ரொம்ப ரொம்ப நல்லவரு, ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லி. அதான் பார்த்தனே, கோவில் பக்கத்துல போஸ்டர் அடிச்சு ஒட்டி வச்சிருக்கேன். வாய் அதிகமாயிட்டு உனக்கு வர வர. ஏன் திருப்பி பேசக்கூடாதா? நீங்க மட்டும் சொல்றீங்கல்ல கல்யாணம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி, அதேதான் நானும் அதை தான் சொல்றேன். கல்யாணம் பண்ணியாச்சு, ஏன் புருஷன்கிட்ட பேசுவேன், ஏன் பேசக்கூடாதா? பேசு பேசு, நைட் வருவேல அப்ப பேசிக்கிறேன். சீ, ஏய், நான் பேசுவேன் தாண்டி சொன்னேன், நீயா தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன கெட்டவனா ஆக்காத. நீங்க அப்படிதான் பேசுனீங்க, தப்பான எண்ணத்துலதான். என்கிட்ட வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணு கிட்ட போய் இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? ஏம்மா தாயே, உன்னை பேசவும் இல்ல, உன்னை பார்க்கவும் இல்ல, நான் அந்த சைடு திரும்பி நின்னுக்கிறேன், போதுமா? சரி. ரகு, யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். கோவமா இருக்கீங்களா? கோவமா தான் இருக்கேன். என்ன இப்போ சமாதானப்படுத்த போறியா? இல்ல ரொம்ப கோவமா இருக்கீங்களா? ரொம்ப கோவமா இருக்கேன். ஒருத்திய கல்யாணம் பண்ணதே தப்பு. ஓவரா பண்ணதீங்க. என்ன விட்டு அவங்க வேற யாரும் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்க. சொல்லுவடி, சொல்லுவ. சரி, ஓகே, சாரி ரகு மாமா. எப்பவுமே இதே மாதிரி கூப்பிடுவேன்னு சொல்லு, திரும்புறேன். எப்பவும் கூப்பிட முடியாது, நீங்க இப்படியே இருங்க. பாட்டி வரட்டும், முதல்ல உன்னை சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுங்க, பாட்டி எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. பாப்போம் பாப்போம். மாப்பிள்ள, இப்ப எதுக்கு அவளை நீங்க முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க? அவளுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்க எதுக்கு பண்ண சொல்றீங்க சொல்லுங்க? அவங்க அண்ணன் பொண்ணு சாருவ ரகுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும் போது அவனுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நின்னீங்கல்ல. இப்ப இவளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அப்ப யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஏன் இவ வந்து கூப்பிட்டாதான் மகாராணி வரணும்னு ஏதாச்சும் இருக்கா? அத்தை, அப்பா நான் பேசிக்கிறேன். பாட்டி இங்க பாரு, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? உன்கிட்ட இப்படி பேசக்கூடாதுன்னா இல்லைன்னு சொல்லல. ஏன் பாட்டி இப்படி அம்மாவை சேர்ந்து கெடுக்கிற நீ? இந்த வீடு நீ வந்ததுல இருந்து தான் நிம்மதி இல்லாம கிடக்கு. தயவு செஞ்சு கிளம்பிடு இங்க இருந்து.
ரேஷ்மா, இங்க பாரு, மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன். என் அம்மையை இங்க இருந்து போக சொல்றதுக்கு எவளுக்கும் தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை. கண்ட நாயெல்லாம் இங்க வந்து இருக்கோம், அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அம்மா போனோமா? அந்த நாயை வர வைக்கிறதுக்கு நான் வரணுமா? ஏன் அந்த நாய் சும்மாலாம் வராதோ? ஆர்த்தி எடுத்தாதான் வருமோ? ஒன்றும் இல்லாதவளுக்கு சும்மா கூப்பிட்டாலே வந்துருவா. போங்க, காசுப்பட்டு தான் வந்திருக்கா. ஒரு நாள் மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடுவா. அன்னைக்கு தெரியும் நான் சொன்னது. பிடிக்காத விஷயத்தை எதுக்கு தான் பண்ண சொல்றீங்களோ? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? ஒரு மரியாதைக்காச்சும் வந்து நெல்லுதா சாயினி. முதல்ல வீட்டுக்கு வரால. எனக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கலனா தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ். இதுக்கு மேல இங்க பேசுறது வேஸ்ட்டுப்பா. வாங்க, பாட்டி வர ரொம்ப நேரமா கீழே கத்திக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேல லேட் பண்ணோம்னா அவ்வளோதான். வந்து 10 நிமிஷம் ஆச்சு. ஏமா இப்படிலாம் பண்ற? வீட்டுக்கு வந்த மருமகளை வான்னு கூப்பிடுறதுக்கு கூட உனக்கு மனசு வரல? என்னது வீட்டுக்கு வந்து மருமவளா? கண்ட நாயெல்லாம் என் வீட்டுல வந்து எச்சி சோறு தின்றுக்க ஆசைப்பட்டுக்கிட்டு என் மோவனை வளைச்சி போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. அவ என் வீட்டு மருமவளா? இங்க பாரு, வந்தம்மா இருந்தம்மா கிளம்பணமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம எங்க வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்காத. சாயினி, என்ன வார்த்தை பேசுற? வார்த்தையை அளந்து பேசு, புரியுதா? வார்த்தையை விடும் போது பார்த்து பேசணும். மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன். என்னங்க? இல்ல என்ன, அவ வயசு என்ன, என் அம்மா வயசு என்ன? அவ என் அம்மைய பேசும்போது மட்டும் அமைதியா இருந்தீங்க, இப்போ அவளை பேசும்போது உங்களுக்கு வலிக்குதோ? அவ நான் பெத்த பெண்ணும் தான், இல்லைன்னு சொல்லல. பசங்க தப்பு பண்ணும் போது எடுத்து சொல்லணும். அதை தான் நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க செய்யற தப்புக்கெல்லாம் ஜிங்சாங் போட்டோன்னு வச்சுக்கோங்க, கண்டவெல்லாம் வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு தலைமையில ஏறி நின்று டான்ஸ் ஆடுவா. அதை பார்த்துக்கிட்டு ஈன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு உட்கார வேண்டியதுதான். இதோ ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, அந்த மாதிரிதான். இன்னும் அவ என்னென்ன பண்ண போறான்னு தெரியல, என்னென்ன சொல்லி ஆட்டி வைக்க போறான்னு புரியல எனக்கு. தாட்சாயினி, எனக்காண்டி எதுக்கு நீ சண்டை போடுற? விடு, நான் தானே எல்லா தப்பும் பண்ணேன்னு சொல்றாங்க. நான் இப்பவுமே இங்க வீட்டை விட்டு கிளம்புறேன். முதல்ல நீ ஏன் கிளம்பணும்? கண்ட நாயெல்லாம் இங்க வந்து ஓசி சோறு தின்னுக்கிட்டு அலையுது, அதுங்களே கிளம்ப மாட்டேங்குது. நீ ஒன்னும் கிளம்ப வேண்டாம். அம்மா, இத நீ அந்த பிள்ளைய பார்த்து சொல்ற மாதிரி இல்ல. எனக்கு யாருக்கு குத்துதோ அவங்கள பார்த்துதான் சொல்றேன். தாட்சாயினி, ஏங்க, நான் அந்த நாயை பார்த்துதான் சொல்றேன், நம்ம பிள்ளைய பார்த்து நான் சொல்லல. இவெல்லாம் ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பான், அதுக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கணுமா? சொல்லுங்க. அப்பா வாங்க, எதுக்கு வீணா சண்டை? வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் அனு வரா, அவங்க மனசையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். நம்ம போயிட்டு ஆர்த்தி எடுத்துட்டு சாமி ரூம்ல விளக்கேத்திட்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். இங்க நின்று இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கறனால ஒரு பிரயோஜனமும் ஆக போறதில்ல. வாங்கப்பா போவோம். சும்மா மறைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால மட்டும் எல்லாம் மாறிடுமா என்ன? ஒரு சில ஜென்மத்துக்கெல்லாம் சொன்னாதான் புரியும், ஒரு சில ஜென்மத்துக்கெல்லாம் பட்டாதான் புரியும். நீ எல்லாம் பட்டு திருந்தி வருவ, அப்பதான் உனக்கெல்லாம் புரியும். இங்க பாரு தாட்சாயினி, இப்படி எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு இருக்காத. கடைசி காலத்துல யாரும் இல்லாத அனாதையா தான் சுத்தணும், பார்த்துக்கோ. ஆமா, பெத்த பிள்ளைங்க மனசை புரிஞ்சு நடந்துக்க கத்துக்கோ. அதேதாங்க நானும் சொல்றேன். பெத்தவங்க மனசை புரிஞ்சுக்காம பிள்ளைங்க எடுக்கிற தப்புக்கெல்லாம் தோணும் நின்னோன்னு வச்சுக்கோங்க, கடைசியா நம்ம தான் வருத்தப்படுற மாதிரி ஆகணும். ஒருத்திய வெளியே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களே, அந்த மாதிரி. உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. எனக்கு 1008 வேலை இருக்கு. ஏதோ புண்ணியத்துக்குன்னு வந்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டு பண்ணியே, அது வரைக்கும் உனக்கு கோடான கோடி நன்றி அம்மா தாயே. கையெடுத்துதான் உன்னெல்லாம் கும்பிடணும். பா, எங்க இருந்துதான் பெத்து வளர்த்தாங்களோ, நல்ல வளர்ப்பு. உங்க அம்மாவை தான் மெச்சிக்கணும் அப்படியே. இங்க பாருங்க, என் அம்மைய பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என் அம்மைய பேசுற தகுதி யாருக்குமே இல்ல. என் அம்மைய நானே எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க யாரு சொல்றதுக்கு முதல்ல? எம்மா விடுமா ஆள. என்னதான் புத்தியோ இவளாம், எப்பதான் திருந்து வளம் தெரியல. பாட்டி, போகும்போது ரொம்ப வீர புலி மாதிரி பண்ணி என்ன வரும்போது சிரிச்சுக்கிட்டே வரீங்க? ஒண்ணு இல்லையா, ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதான். சரி சரி. உன் பேத்தி 2 பேரும் இருக்காங்களா? சத்தம் கேக்குது, ரொம்ப சத்தமா இருக்கு. ரகு, அது என் பேத்திங்க போற சந்தோஷத்துல சத்தம் இல்லையா? உங்க அம்மைக்கு இந்த கல்யாணம் பிடிக்காம உன்னையும் ரணுவையும் கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கா, அந்த சத்தம். உன்கிட்ட எப்படி நான் சொல்லுவேன்? முதல்ல சந்தோஷமா வந்திருக்கா வீட்டுக்கு. இந்த பிள்ளை கிட்ட நான் சொல்ல முடியுமா? சொல்லு. பாட்டி பாட்டி, சொல்லியா? என்ன அப்படியே சிரிச்சா மாதிரி என்னத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கே, என்னாச்சு? ஒண்ணு இல்ல ரகு, ஒண்ணு இல்ல, சும்மாதான். பிரியாவா இருக்காளா? ஆமா ரகு, அனு அழுதால யாருமே இல்லாம தனியா இருப்பா, ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருப்பாங்க போல. அதான் பிரியாவும் முத்துமாரியும் வந்திருக்காங்க. பாட்டி, முத்துமாரியும் வந்திருக்காங்களா? ஆமா அனு. அம்மா வந்திருக்காங்களா? அம்மாலாம் வரல அனு. சரி. இங்க பாரு அனு, நம்ம வாழ்க்கை யாரையுமே சார்ந்து இருக்க கூடாது, சரியா? தனிச்சியா தான் இருக்கணும். அம்மா இல்லாதது வருத்தமா தான் இருக்கும். இனி வாழ பழகிக்கணும், சரியா? சரி பாட்டி. அது மட்டும் இல்ல அனு, இப்போ நீ இங்க வந்திருக்க, நான் இல்லாம போகலாம், ரகு கூட இல்லாம போகலாம். யார் வேணா உன்னை என்ன வேணா சொல்லலாம். யார் என்ன சொன்னாலும் தைரியமா இருக்கணும். உடஞ்சி போய் உட்காரக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும். பாட்டி என்னாச்சு? எப்பவுமே இப்படிலாம் பேச மாட்டீங்களே. ஒன்னும் இல்ல ரகு, சொன்னேன். பாட்டி, வாங்க, ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போங்க. சரி. உங்க 2 பேருக்கும் இந்த ஆர்த்தி ரெடி பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? பாட்டி, நல்லா 2 குடு பாட்டி உங்களுக்கு. இருல, உன்னை பத்தி மொத்தம் அனு கிட்ட சொல்லி தரேன்.
அனு, நீ யாரு கூட வேணா சேரு, நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனா இவளுங்க 2 பேர் கூடயும் சேராத. அனு, நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. நம்ம உள்ள போயிட்டு பேசுவோம், சரியா? இப்பவுமே லேட் ஆயிட்டு. வா ரேஷ்மா. அம்மா எங்க? அது வந்து அம்மா, ரகு, அத்தைக்கு லைட்டா உடம்பு சரியில்லையா, அத மேல இருக்காங்க. அவங்க கூட பாட்டியும் அப்பாவும் இருக்காங்க, சரியா? ஆ, சரி. சரி சரி, ஆர்த்தி இது பண்ணுங்க. சரி பாட்டி. ஆர்த்தி சுத்தியாச்சு, காசு போடு. காசா? ஆ, உனக்கு சும்மா ஆர்த்தி எடுப்பாங்களோ? இவர் மைசூர் மகாராஜா. ஆளை பாரு, காசு போடுடே. ஆளை பாரு, 500 1000லாம் வாங்க மாட்டேன். 10,000 20,000 தான். உன் மூஞ்சிக்கு 10,000 20,000 போடுவாங்க. அப்படி போயிரு. பாட்டி பாருங்க, ஆர்த்தி எடுத்தா காசு போடணும்ல. உங்க பேரனை போடலைன்னா உள்ள விட மாட்டா பாத்துக்கோங்க. அவங்க பொண்டாட்டி கூட வெளியே தான் நிக்கணும். சொன்னலாம் அனு, இதுங்க 2 கூட சேராதன்னு. எப்படி நேரம் பார்த்து பழி வாங்குறாங்க பாரு. ரேஷ்மா, உள்ள போயிட்டு தரேன்டி. அதெல்லாம் முடியாது, நீ கொடுத்தாதான் நான் விடுவேன். இப்ப இல்ல. ஆ, டாக்டர் சார் தானே, பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க. ரேஷ்மா, உனக்கு தெரியாதே? இவன் கேட்கறான், கஷ்டப்பட்டு இவன் கல்யாணத்துக்கு யாரும் போக கூடாது, வேண்டாம் ரிஸ்க் எடுத்துன்றாங்க. அடம் பிடிச்சு வந்திருக்கேன். இவன் கேட்கறான் என்ன பார்த்து, ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் கட்டிட்டியா இல்ல ஓசில பாத்துக்கிட்டு வந்துட்டியா அப்படின்றான். ஒழுங்கு மரியாதை போட்டுட்டு போ. அவளுக்கு ஒரு 20,000, எனக்கு ஒரு 20,000. இது நல்ல பிசினஸா இருக்கே. 2 நிமிஷம் சுத்திட்டு 40,000 என்கிட்ட இருந்து அபேஸ் பண்ணலான்னு பாக்குறீங்களா? 2 பேருக்கும் சேலை எடுத்து கொடுத்துருக்கேன் நான் தான். எவ்வளவு தெரியுமா? 1 lakh 1 lakh. போங்க அப்படி. அதுவும் கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்த, சும்மாவே எடுத்து கொடுத்த? நாங்கெல்லாம் ரொம்ப பிஸி, நாங்கெல்லாம் வரணும்னா அப்படிதான் நீ எடுத்து கொடுத்துதான் ஆகணும். ரகு, காசு இருந்தா கொடுங்க. அனு, சீரியஸாவே என்கிட்ட இல்ல அனு. அனு, அவனை நம்பாத, பொய் சொல்லுவான். பர்ஸ்லாம் மேல பாக்கெட்ல தான் இருக்கு. எப்படி நடிக்கிறான் பாரு. அதுல 500 ரூபாய் தான் இருக்கும். இருக்கிறது கொடுடே. அதையும் வாங்கிடணும். ஆமா, பாத்தியா எப்படி ஏமாத்திருக்கான் பாரு. 5,000 ரூபாய் இருக்கு, 500 ரூபாய் தான் இருக்குன்றான். இங்க பாரு, இதுல 500 ரூபாய் தான் தருவேன். கொடுடே நீ. ஒழுங்கு மாதிரி கொடுங்கடி. பார்த்து மரியாதையா பேசணும், இல்ல வெளியே அனுப்பிடுவோம் பாத்துக்கோ, பொண்டாட்டியோட சேர்த்து. திமிரா? பாட்டி. ரகு, வாயா, முதல்ல வரல வீட்டுக்கு. காசு தானே, வா. உங்க 2 பேரையும் அப்புறம் வச்சுக்கிறேன். வே, 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 வே. கேவலமா இருக்கு. சீ, தள்ளி வாங்க. ரேஷ்மா, வெளியே எடுத்துட்டு போய் கொட்டிட்டு வாமா. சரி பாட்டி. அப்படியே போயிரு, வராத. வருவல, இது என்ன உன் வீடா? சும்மா இருங்க ரகு. சரி. சும்மா இருங்க ரகு, சொன்ன உடனே கேட்டுக்கிட்டான். இது நாங்களா இருந்தா கைய தக்கன்னு குதிப்பான். அனு, நீங்க வாங்க, நம்ம சாமி ரூம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு உங்ககிட்ட நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு ரகு பத்தி. உங்களுக்கு நான் ரூம் எல்லாம் சுத்தி காட்டுறேன், சரியா? அனு, அவ கூட சேராத. அனு, அவன் கிடக்குறான், நீங்க வாங்க. சரி. அடி பாவி, என்ன விட்டு போவியா நீ? கொஞ்ச நேரம் தானே. உனக்கு இருக்குடி. சரி வாங்க. அனு வாங்க, அவன் விட்டா பேசிக்கிட்டே இருப்பான். என் பொண்டாட்டிய பத்திரமா கூட்டிட்டு வந்துடணும், சரியா? இது பெரிய திருவிழா, அது குழந்தையில கூட்டிட்டு போறேன், அதனால தொலைச்சிட்டு வந்துடுவேன். பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறேன். சும்மா இருங்க ராகு. நீ சொன்னாலும் சொல்லலைன்னா அனு எனக்கு குழந்தைதான். போ. உட்கார வச்சு பால் புட்டியில பால் அடிச்சு வாயில வச்சு ஊட்டு, சரியா? இதுக்குதான் சொன்னேன் இவங்க கூட சேராதன்னு சொல்லி. சேராத அனு. அனு நீ வா, இப்படிதான் அவளை லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான். சரி. அவள் லூசுங்கிறோம், நீயும் ஆங்குற. உனக்கு கரெக்டா தான் சொல்றாங்க. உனக்கு இருக்குடி. போங்க. டேய் மச்சான், வாடா நல்லவனே. வேலைக்கு போனோம்னு உடனே ஃபார்மல்லாம் போட்டு நல்லா கலக்குற, வேற லெவல் பண்றிய. வேலை கிடைச்சிட்டோ? வேலை கிடைக்கும். உன் கூட சேர்ந்தா எப்படி வேலை கிடைக்கும்? நாசமா தான் போவோம். என்னடா சொல்ற? ஆமா, வேலை ஊத்திக்கிச்சு. இதுக்குதான் ஓடனியா வேலை வேலைன்னு சொல்லிட்டு? அப்படிலாம் ஒன்னும் இல்ல, போனா தானே முதல்ல கிடைக்கிறதுக்கு. போய் அட்டன் பண்ண வேண்டியதானடா. கண்டிப்பா கிடைச்சிருக்கும்ல. எங்க போவிடுற? அதான் எல்லாத்தையும் நாசமா முடிச்சு விட்டுட்டியே. கல்யாணத்துக்கு போனோம்னு சொல்லி. கல்யாணத்துக்கு போனதே 10 மணி, வேலைக்கு இன்டர்வியூ வர சொன்னது 10:30 மணி. அரை மணி நேரத்துல போறதுக்கு நான் என்ன சூப்பர்மேனா? அப்ப இவ்வளவு நேரம் எங்கடா சுத்திக்கிட்டு இருந்த? எங்க சுத்திக்கிட்டு இருந்தேன்னு எனக்கே தெரியல. ஏதோ ஒரு இடத்துல இருந்தேன். வீட்டுக்கும் போக முடியாது, கேட்பாங்க. சரி என்னத்த பண்ணுறது அப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்ப நான் இருக்கிறத எப்படி கண்டுபிடிச்ச நீ? கழுது கிட்ட குட்டிச்சவரு, வேற எங்க போவ? இங்கதான் குடிக்க தானே வந்திருப்ப. அண்ணுவ நினைச்சு அதான் இங்க வந்தேன். யாரு சொன்னா? நானும் அண்ணுவ நினைக்கவே இல்லையே. பார்த்தல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கன்னு. பார்த்தேன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தானு. திரும்பி நின்னு அழுதுகிட்டு இருந்தியே, அதானே? மச்சான்,
டேய் பைத்தியக்காரா, யார்கிட்டடா மறைக்கணும்னு நினைக்கிற? உன் அப்பா அம்மா கிட்ட வேணா மறைக்கலாம், ஆனா என்கிட்ட நீ மறைக்கவே முடியாது. மச்சான், சி, அழுவாத குழந்தை மாதிரி. இவ்வளவு பெரிய மாடு மாதிரி இருந்தா அழுதுகிட்டு இருக்கான். மூஞ்ச பாரு, கண்ணை தொடையில. மச்சான், இருந்தாலும் கஷ்டமா இருக்குல்ல. சரி விடு, அவ வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா. தூக்கி போட்டவளை எதுக்கு நினைச்சுக்கிட்டே இருக்கணும்? அவளும் லவ் பண்ணியிருந்தா பரவாயில்ல, ஃபீல் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஒன் சைடு லவ் தானே, விடு மாப்ள. வேற ஒண்ணு கிடைக்காமயே போவோம். கண்ண கலங்கடிக்கும் ஃபிகர் வேணாண்டா உனக்கு, கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டும் ராகுல் போதுண்டா. சுச்சுவேஷன் சாங்காடா, வெறுப்பத்திரியா என்ன? டே பைத்தியம், உண்மைதான்டா. அவதான் விட்டுட்டு போயிட்டால, அப்புறம் என்ன? நானாச்சும் உன் கூட இருக்கிறேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. அது என்னமோ உண்மைதான்டா, நீயாச்சும் கூட இருக்கியே. ஆமா, வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வீட்ல எல்லாரும் உன்னை தேடிக்கிட்டு இருக்க மாட்டாங்களா? ம். நேத்து தான் குடிச்சு கூத்தடிச்ச, சரி ஓகே. இன்னைக்கு என்ன உனக்கு பிரச்சனை? சத்தியமா சொல்ற மச்சான், ஒரு டிராப் கூட இன்னும் உள்ள போகல. இந்த குடியே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். போறதுதான் போறா, அவ கூடயே இதையும் சேர்த்து விட்டுருவோன்னு முடிவு பண்ணிட்டேன்டா. நல்ல விஷயம் பண்ணடா. ம். எதுக்கு? போயிட்டவள நினைச்சு குடிச்சு நம்ம உடம்பே அழிச்சுக்கிட்டு. இன்னொன்னு, நானாதான் அவகிட்ட ஃப்ரெண்டானேன், நானாதான் லவ் பண்ணேன், நானாதான் அவனை டார்ச்சரும் பண்ணேன். எல்லாமே நானா பண்ணிட்டு அவளை தப்பு சொல்றதுல எதுவுமே இல்லை. புரிஞ்சுக்கிட்டேன், விலகிட்டேன். மச்சான், நல்ல தத்துவம்லாம் பேசுறிய. பேசாம ஏதாச்சும் யூடியூப் ஆரம்பிச்சு காதல் பரிதாபங்கள்னு போட்டு ஃபேமஸ் ஆயிருவோம்டா. வேலைக்கே போக வேணாம்டா, இதே ஒரு தொழில பண்ணுவோம்ல. எப்படிலாம் உன்னால இப்படிலாம் பேச முடியுது? ஆ மச்சான், நீ சிரிச்சிட்டல, அதுவே எனக்கு போதும். எப்பவுமே நீ மட்டும் கூட இருல, அதுவே போதும் எனக்கு. ம். இப்ப இப்படி சொல்லுவ, நாளைக்கு இன்னொருத்திய பாப்ப, அவளை பிடிக்கும், அவ கூட போறேன்ட்டு போயிருவே. எனக்கு பாய் பாய் டாட்டா, கத்தம் கத்தம். மச்சான், நீ தானே என்ன கரெக்டா புடிச்சு வச்சிருக்க. அட பாவி, இவ்வளவு தூரம் உன்னை தேடி வந்திருக்கேன், அப்படிலாம் இல்லைன்னு ஒரு வார்த்தை வாயில இருந்து வருதா? அப்போ கண்டிப்பா என்னை விட்டுட்டு போயிருவே. பின்ன கடைசி வரைக்கும் உன் கூடயேவா குப்பை கொட்டிட்டு இருக்க முடியும்? சரி, கேட்டதுக்கு பதில் சொல்லி, ஏன் வீட்டுக்கு போல? அம்மா தேட மாட்டாங்களா? இல்லல, நான் ஏதாச்சும் பேசுவேன், அவங்க ஏதாச்சும் திரும்பி பேசுவாங்க, கோவத்துல ஏதாச்சும் வார்த்தை விட்டுருவேன், அதான் வேண்டாமேன்னு இருக்கேன். சரி, என் கூட என் வீட்டுக்கு வரியா? 2 பேரும் இன்னைக்கு ஸ்டே பண்ணுவோம். ம். சரி. அணுவ மறந்துட்டியாடா? மறக்கலாம் இல்ல. என்னல சொல்ற? அவ இல்ல அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். அவ இன்னொருத்தவனோட ஒய்ஃப். இதுக்கு மேல பேசி எதுவுமே இல்ல. வேண்டாம், விடு. யாராச்சும் கேட்டா திரும்பி பிரச்சனை தான் வரும். அவளுக்கு தான் வீண் பிரச்சனை. இவ்ளோ தெளிவா அவன் நினைக்கவே இல்லைல்ல. உனக்கு என்ன பார்த்தா கிண்டலா இருக்கு என்னல? கண்ண கல்லங்கடிக்கும் ஃபிகர் வேணாண்டா உனக்கு, கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டும் நண்பன் போதுண்டா, இந்த ராகுல் போதுண்டா. ஏல, நான் நல்லா இருக்கணுமே நினைக்க மாட்டியா? சுச்சுவேஷன் சாங் பாடுற சரிதான், ஒரு ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல, ஒரு மோட்டிவேஷனலா பாடலாம். சரி விட்ரா மச்சான், போனா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீ எனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டோன்னு பாடிக்கிட்டு இருக்க. என்னல நினைச்சுக்கிட்டு இருக்க? மச்சான், எல்லாம் ஒரு ஃபன்னு தான். தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத மாதிரியே கேட்பான். சரி வா, இங்கேயே எவ்வளவு நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது? பீச்சுக்கு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம், நேரமாச்சு. ம். சரில. ராகுல். ம். சொல்லு. அணுவை போய் பார்த்துட்டு வருவோமா நாளைக்கு? ஏன்ல, புது பிரச்சனை? இல்ல, போயிட்டு சாரி சொல்லிட்டு வரணுமே நேர்ல, அதான். அதான் காலையில போனோம்ல, சொன்னல, அப்புறம் என்ன? நேர்ல ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லணும். சரி பாப்போம், வா. ம். சரி.